எபிசோட் 79. ஆதவா, நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? அப்படின்னா நீ அப்படின்னு அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக மிரண்டு போய் கேட்டாங்க. அதுக்கு ஆஜூன் ஆமாம் அப்படின்னு ரொம்ப வெறித்தனமாக சொல்லிக்கிட்டே அவன் பின்னாடியில் இருந்த திருசூலத்தை கையில் எடுத்தான். அதை பார்த்து யுவராஜ் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆனாங்க. அவன் என்ன பண்ண போகிறான்னு அவங்களுக்கு புரியல. ஆனால் திருசூலத்தை எடுத்தது சரியில்லைன்னு மட்டும் அவங்களுக்கு தோணுச்சு. ஆதவுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியும், அதனால அவன் பெருசாக ஷாக் ஆகலை. அதை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். என்னடா, நான் 2 மாதம் ஊரில் இல்லைன்னு உடனே எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சுல அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டுக்கிட்டே அதை ஓங்க ஆரம்பித்தான். இதை பார்த்து அந்த ரவுடிங்க எல்லாமே பயப்பட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பித்தாங்க. ஆஜனுக்கு அவங்கள அடிக்கிறது இப்போ முக்கியமாக தெரியலை. முதல்ல நம்ம பாப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனுங்களை விட்டுட்டு பாப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனான். யுவராஜ், சிவா யாருமே ஷாக் மாறாமல் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆஜுன், நீங்கள் பார்க்குற பார்வையிலேயே நீங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் அதை பற்றி இப்போ சொல்கிற மனநிலையில் நான் இல்லை. அதனால் இப்போ எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க. டைம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அவங்களும் அவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகவே இருந்தாங்க. பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் 2 டேஸ் அப்படியே ட்ரீட்மெண்ட்லேயே போயிடுச்சு. நல்லபடியாக வீட்டுக்கு போனான். அது மட்டும் இல்லாமல் 4 குழந்தைங்களும் சேர்த்து இவங்க 2 பேரையுமே ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இப்படியே சில மாதங்கள் போச்சு. பல மாதங்கள் கழித்து ஆஜுன் ஆஃபீஸ்க்கு போனான். அவனை பார்த்த உடனே எல்லாருக்குமே அவனை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தது. எல்லாருமே அவனை நல்லா விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவனும் எல்லாருக்குமே முகத்தோட குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனை நிலம் விசாரிக்கிற எல்லார்கிட்டேயுமே அவன் ஜாலியாக நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு திருப்பியும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் இதெல்லாமே ஸ்டாஃப்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ வேதனையை மனசில் சுமந்துக்கிட்டு இப்படி சிரிக்கிறானே அப்படின்னு. அன்னைக்கு மத்தியானம் கௌரி சில ஃபைல்ஸை சப்மிட் பண்ணுறதுக்காக 6th ஃப்ளோர் வரைக்கும் போயிருந்தா. போயிட்டு வரும்போது லிஃப்ட்டு 5th ஃப்ளோரில் நின்றுது. அங்கே ஒருத்தர் சிரிச்ச முகத்தோட ஒரு போர்டு வச்சுருந்தாரு. அதில் வாழ்நாள் முழுவதும் இதே நெருக்கத்துடனும் அன்புடனும் தொடர உன்னுடன் வாழ உன் சம்மதம் தேவை அப்படின்னு இருந்தது. அதை பார்த்து கௌரிக்கு எதுவுமே புரியலை. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே போகும்போது லிஃப்ட்டு 4th ஃப்ளோரில் நின்றுது. அதில் 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் கையில் போர்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு லேடி வச்சுருந்த போர்டில் உன் பார்வையில் தொலைந்தது நான் மட்டுமல்ல என் கோபமும் தான் அப்படின்னு போட்டிருந்தது. செகண்டாக நின்ன லேடியோட கையில் இருந்த போர்டில் எப்போதும் மாறாமல் இருப்பது அன்பு அல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பு அப்படின்னு போட்டிருந்தது. அதை வாசித்த உடனே அவள் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. அதுக்கப்புறமா கடைசியாக நின்ன லேடி கையில் இருந்த போர்டை படிக்க ஆரம்பித்தா. இதயம் இருப்பது என்னமோ எனக்குள் தான், ஆனால் அது துடிப்பது என்னமோ உனக்காக மட்டும்தான் அப்படின்னு போட்டிருந்தது. அதை படித்த உடனேயே அவன் முகத்தில் ஒரு சிரிப்பும் இன்னொரு புறம் கண்ணீரும் வந்தது. அவளுக்கு இது யார் அனுப்பியிருப்பான்னு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா லிஃப்ட் க்ளோஸ் ஆகி 3rd ஃப்ளோரில் நின்றுது. அங்கே ஒருத்தர் போர்டு வச்சுட்டு இருந்தார். அதில் உன் புன்னகையை மட்டும் ஒளித்து வைத்து கொள்ளாதே தேவதையே, நேரில் தோன்றிய எனக்கு காதலாய் கிடைத்து விட்டதாக என் எண்ணங்கள் தோன்றும் அப்படின்னு போட்டிருந்தது. அதை படித்து அடுத்த செகண்டே 2nd ஃப்ளோருக்கு லிஃப்ட்டு போச்சு. அது அப்படியே நின்றுது. அதில் ஒரு பையன் ஒரு போர்டு வச்சிட்டு இருந்தான். அதில் நான் பிறக்கும்போது நீ என்னுடன் இல்லை, நான் வளரும்போது நீ என்னுடன் இல்லை, ஆனால் நீ இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருந்தது. இதை பார்த்த உடனேயே அவள் கண்கள் கலங்க ஆரம்பிச்சுது. அப்படியே மறுபடியும் லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகி 1st ஃப்ளோருக்கு வந்தாங்க. அங்கே நிறைய நபர்கள் ஒருத்தரை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அதை ஷாக்கிங்காக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவளை பார்த்த உடனே ஒவ்வொரு நபராக தள்ளி போனாங்க. அங்கே ஆஜுன் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனேயே அவன் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு வந்தது. அப்போ அவன் மண்டி போட்டு
ஒரு பொக்கையை கொடுத்து அதில் will you marry me அப்படின்னு போட்டிருந்தது. அதை பார்த்த உடனே அவள் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே எஸ் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டா. அதுக்கப்புறமா அவன் கை நீட்ட அவளோட கையை அவன் கை மேலே வச்சா. அப்போ அவள் கையில் ஒரு மோதிரத்தை போட்டு விட்டு அவளை பார்த்து சிரிச்சான். அவனை கட்டி அணைச்சிக்கிட்டா. அதை பார்த்தா அங்கே இருந்த எல்லாருமே பயங்கரமாக கை தட்ட ஆரம்பித்தாங்க. இதே நேரம் கௌரியோட பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா. அங்கே சில பெண்ணுங்க ரொம்ப அழகாக தேவதை மாதிரி ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு தேவதைகளாக வரிசையாக வந்து நின்னாங்க. அவங்க கையில் ஒவ்வொரு தட்டு இருந்தது. அதில் ஒரு பொண்ணு கையில் இருந்த தட்டில் பல பழங்கள் இருந்தது. ஒரு பொண்ணோட கையில் இருந்த தட்டில் பூமாலைகள் இருந்தது. இன்னொரு தட்டில் தேங்காய் இருந்தது. அதுக்கு மேலே தாலியும் இருந்தது. அதுக்கப்புறமா அர்ச்சனை போடுறதுக்கான பூக்களை பிச்சு போட்டு இருந்தாங்க. அது ஒரு தட்டில் இருந்தது. அப்புறமா ஒரு பொண்ணு வச்சிருந்த தட்டில் பட்டு சேலை, வேஷ்டி, சட்டை எல்லாம் இருந்தது. இன்னொரு பொண்ணு கையில் இருந்த தட்டில் நிறைய நகைகள் இருந்தது. அப்புறம் ஒரு பொண்ணு கையில் இருந்த தட்டில் மேக்கப் கிட்டெல்லாம் இருந்தது. இன்னொரு பொண்ணு கையில் இருந்த தட்டில் ஒரு பந்து மல்லிப்பூ இருந்தது. அதுக்கு மேலேயே கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொண்ணுங்களோட கையில் இருந்த தட்டுகளில் இருந்தது. இதை பார்த்து கௌரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஆர்ஜுனை பார்த்தா அவன் அதை எல்லாத்தையும் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக ரொம்ப சந்தோஷமாக அவளுக்கு கொடுத்துருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஆனால் ஆர்ஜுன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் தான். ஆனால் நான் ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்லி ஆகணும். அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் நீ என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்னா தாராளமாக என்னை பண்ணிக்கோ. இல்லைனா நான் குத்த உணர்ச்சியில் செத்துருவேன். அதனால தான் இது உன்கிட்ட சொல்லணும். தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் என் கூட வா. நான் உன்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா தாராளமாக நீ என் கழுத்தில் தாலி கட்டு, நான் அதை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன், கௌரி, நானும் உன்கிட்ட என்னோட பாஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். அதெல்லாம் சொல்லாமல் நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நானும் கில்ட்டியாலே செத்துடுவேன். அதனால் நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஒரு 10 நிமிஷம் கேட்டுக்கிட்டு அவங்க தனியாக போனாங்க. உறவு மலரும்.